You are from everlasting. அதாவது everlasting சொல்லும்போது தமிழ்ல என்ன நிலை பெற்றிருக்கிறது. அது எப்படின்னா இட்ஸ் அனாதியாய் இருக்கிறது. That is permanent like. அழிவில்லாதது. That is permanent. It's not temporary, it's permanent. நித்தியமாய் இருக்கிறது. அது அழிக்கவே முடியாது. தேவனுடைய மகிமையோ, தேவனுடைய பிரசன்னமோ, தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய தயவோ ஒரு நாளும் ஒருபோதும் அழித்து விட முடியாது. ஆகவேதான் அவருடைய கிருபை, தயவு, பரிசுத்தம் நம்ம மேல் இருக்கிறதுனால் நிமித்தம் தான் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையின் நிமித்தம் தான் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தேசத்தில் நின்று அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவர் நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், நம் தேவைக்கு அதிகமானவராய் இருக்கிறார். கல்மேல் கல் அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. அவர் நல்லவராய் இருக்கும் காரணத்தினால்தான் நாம் இந்த தேசத்துல வாழ முடியும் என்கிறதாக இருக்கிறது. இந்த மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. இந்த நதிகளை குறித்து பார்க்கிறோம். இதே நதிகளை குறித்து பார்க்கும்போது அன்று யோசுவாவை அந்த யோர்தான் நதியிலிருந்து கடந்து போக வைத்த தேவனை பார்க்கிறோம். அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும், அதாவது அவர்களுக்கு நதி குறுக்கிடத்தில் இருந்தால் அந்த நதியும் பிளந்தார், அந்த கடல் அவர்களுக்கு தடையா இருந்தால் அந்த கடலையும் பிளந்தார். ஆகவே சர்வற்றையும் படைத்த தேவனுக்கு சர்வ அதிகாரம் படைத்த தேவனாய் இருக்கிறார். நமக்கு அநேக பிரச்சனைகள், நிந்தனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மூலமாய் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். அந்த பிரச்சனைகள் அகன்று போகும்போது, அந்த தடைகள் நம்மளிருந்து பிரிந்து போகும்போது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஒரு பிரச்சனைக்குள்ள நாம் கடந்து போகும்போதுதான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஒரு பிரச்சனை நமக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாத சூழ்நிலையில நாம் தேவனை பார்த்து கூப்பிடும் போது அந்த பிரச்சனையிலிருந்து அவர் நம்மை தாங்கி வழிநடத்தி அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை புறம்பே கொண்டு வரும்போது தான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஒரு பிரச்சனைக்குள்ள போனாதான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் போதுதான் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். இல்லாட்டி நமக்கு எல்லாம் ஸ்மூதா போயிட்டு இருந்தனா நமக்கு தேவனுடைய மகிமையை பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக போராட்டங்கள், பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். ஏன்னா நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து நாம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அதாவது இதுல பார்க்கிறோம், இந்த சமுத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த சமுத்திரத்தை பார்க்கும்போது அந்த சமுத்திரமானது எதற்கும் அடங்காத ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் அதையும் அடக்கக்கூடிய சக்தி தேவன் படைத்திருக்கிறார். அன்று மோசே அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அந்த செங்கடல் முன்பு நிற்கும் போது அந்த ஜனங்கள் அவர்களை புரிந்திருந்து பார்த்து அவரிடம் சொன்னார்கள், எங்களை இங்கே கொண்டு எங்களை மரணத்துக்கு சந்திக்கவா நீங்கள் எங்களை கொண்டு வந்தீர்கள் என்று அவர்கள் பிரிவெடுத்தார்கள். ஆனால் தேவனுடைய மகிமை மோசே மூலமாக வெளிப்பட்டது. தன்னுடைய கோலை நீட்ட சொன்னார். அந்த கோலை நீட்டும் போது அந்த செகண்ட் அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டாக பிளந்த உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனாலும் இன்று வரைக்கும் மனிதனால் ஒரு கடலை இரண்டாக பிளக்க முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. பிளக்கணும்னா கூட என்ன செய்யணும்னா அதுக்கு அநேக ஈக்குப்மெண்ட்ஸ் இறக்கணும், எவ்வளவு மணி நேரம் செலவிடணும், பல நாட்கள் ஆகும். ஆனா செங்கடலை ஒரே நிமிஷம் தான் ஆண்டவர் அங்க பதப்படுத்திட்டு மோசே அப்படி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கும் கோலை நீட்டு என்று சொன்னார். அப்போ கோலை நீட்டும் போது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. நமக்கும் கோலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா உபயோகிக்க மாட்டோம். நமக்கும் கோல் கொடுத்திருக்கிறார். எப்படி மோசேக்கு கோலை கொடுத்து அந்த செங்கடலை பிளந்து அந்த உலர்ந்த தரையில நடத்தி சென்ற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நம் கையில அந்த கோலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கோலை நாம் உபயோகிக்கிறதில்லை.
அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதில்லை. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தினால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமையை காண முடியும் என்றால் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனின் நாமத்தின் நிமித்தம் பிசாசே போ என்று சொன்னால் அவன் நடுங்குவான். அல்லேலூயா. பிசாசை கண்டு நடுங்க வேண்டாம், அவருடைய கிரியைகளை கண்டு நடுங்க வேண்டாம். நாம் அழைத்த தேவனை பார்ப்போம். அவர் நமக்கு முன்பாக இருக்கும் போது நமக்கு வருகிற எல்லா தடைகளும் நுகங்களும் ஒழிக்கப்படும். அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு விதமான போராட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய வல்லவனான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலை பிளந்த தேவன் இன்றும் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அநேக செங்கல்கள் முன்பு வந்து நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கும். அலைகள் வந்து நம்மளை மோதி நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் அலைகளை பார்க்காதீர்கள், அழைத்த தேவனை பாருங்கள். ஆகவே அழைத்த தேவன் கண்டிப்பாக ஒரு திட்டம் உங்களில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதற்கு எந்த தடை வந்தாலும் அதை அகற்றி போட்டு விடுவார். ஏனென்றால் அழைத்தவர் மனுஷன் அல்ல, தேவன். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு தான் அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நாம் உறுதியாய் நின்றால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். கடைசியாக உள்ள வசனத்தை வாசிப்போம். 5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது சாட்சிகள் எப்படி இருக்கா? உண்மையுள்ளவர்கள். தேவனிடத்திலிருந்து நமக்கு பெரும் ஆசீர்வாதம் வந்து நிலையானது. அது எப்பொழுதும் நமக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும், பூர்ண சமாதானத்தை கொடுக்கும், பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் அநேக காலகட்டத்தில் கடந்து போகும்போது, சில பிரச்சனைகளுக்குள் கடந்து போகும்போது நம்மளை சில முடுக்குகளில் பிசாசு தள்ளி, நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தும் போது நாம் அதிலிருந்து உபாசத்தோடும் ஜெபத்திலோடும் புறப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த சூழ்நிலைகளை மாற்றி, அந்த சந்தர்ப்பங்களை மாற்றி நமக்கு அனுகூலமான நன்மைகளை செய்து நாம் அதிலே புறம்பே வெளியே வரும் போது நாம் தேவனுடைய ஒவ்வொரு மகிமையும் உணர முடியும். அவர் நல்லவராய் இருக்கிறதின் காரணத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருக்கிறார், நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார், நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிறு காரியமாய் இருக்கும், அது பயங்கரமான ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் ஒரு காரியம் சொல்ல நான் விரும்புகிறேன். நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சையை கூட அறிந்திருக்கிறார் தேவன். நாம் சிறு சிறு காரியமாய் இருக்கும், அது அற்பமாக இருக்கும், ஆனால் அதை கூட தேவன் பெருசாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நான் சென்ற வாரம் என் மனைவியிடம் சொன்னேன், கேசரி செய்யலாமேடி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னா, கேசரி செய்யறதுக்கு அந்த ரெட் கலர்ல ஒரு பவுடர் இருக்கும்ல, சின்ன பாக்கெட், அது இல்லைங்க, அதனால நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. நான் சரி என்னடா இது இப்படி சொல்லிட்டாலே சொல்லி வருத்தத்தோட இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக, குழந்தை உனக்கு நான் ஒரு கேசரி பாக்கெட் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட அப்படின்னு சொன்னார். அதாவது நான் மனைவிட்ட கேட்டு 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக அந்த கேசரியை கொடுத்துட்டார். அந்த கேசரியை கொடுத்துட்டு சொன்னாரு, இது உன் பையனுக்கு, நீ கொண்டு போய் நீ உன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா என்னால தாங்க முடியல, எடுத்து ஃபுல்லா சாப்பிட்டேன். ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் அறிந்திருக்கிறார். இது நான் ஜெபிக்கவில்லை, நான் ஆண்டவரை கேட்கவில்லை, என் மனைவிட்டு தான் கேட்டேன், கேசரி செய்யலாம் அப்படின்னு. சனிக்கிழமை கேட்டேன், போன சனிக்கிழமை கேசரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. கேசரி செய்யறதுக்கு அந்த ரெட் கலர் பவுடர் இல்லைங்கன்னு சொல்லிட்டா. சரி பரவாயில்ல விட்டுரு. 3 நாட்களுக்கு முன்பு அது கிடைக்கும் போது உண்மையிலே அந்த சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல என்ன செஞ்சுட்டேன், ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க முடியாது, கப்படப்படமும் உள்ள போயிடுச்சு, அது காலி ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய
நம்மளுடைய சிறு சிறு வாஞ்சைகள், சிறு சிறு நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக நாம் உணர்ந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இது சிறு காரியம்தான். நம்ம ஒரு காரியம் ஆசைப்படுகிறோம், அது உடனே அந்த வாரமே அவர் கொடுத்துடுறாரு. அது எப்படி கொடுக்கிறான்னு பாருங்க. அதிசயமா ஒரு ஊழியக்காரன் மூலமா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எதுக்காக அந்த கேசரியை கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வேளை சொல்லிருக்கலாம், கொண்டு போய் கொடு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு முன்னாடி இருக்கிற செங்கலை பார்க்க வேணாம், நம்ம அழைத்த தேவனை பார்ப்போம். அது எந்தவித பிரச்சனையா இருந்தாலும், எந்தவித செங்கலா இருந்தாலும், எந்தவித போராட்டமா இருந்தாலும், எந்தவித நிந்தனையா இருந்தாலும், எந்தவித அவமானமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நாம் அழைத்த தேவன் கண்டிப்பாக நமக்கு முன்பாய் பாளையம் இறங்கி சத்ருவின் போராட்டங்களை தகர்த்து போடுவார். ஆனால் அவர் மேல் நீங்கள் உறுதியாய் இருந்தால் போதும், அவர் மேல் பிரியமாய் இருந்தால் போதும், அவரை பற்றி இருந்தால் போதும், அவரை சார்ந்திருந்தால் போதும், அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்கள் நாம் பெற முடியும். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உள்ள ஆராதனை பகுதியை தேவ மனுஷனிடம் கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையிலே ஒரு பயம் தாங்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, கேசரி விஷயத்த எல்லா ஊழியக்காரர்கள்ட்டையும் உங்களுக்கு கொடுத்து சொல்லிடுங்க அப்படின்ட்டு மிரட்டிட்டேன். என்னன்னு கேளுங்க, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு பர்த்டே ப்ரேயர். என்னை கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஹோட்டலில். அப்போது நீ கண்டிப்பாக கேசரி அங்கே வச்சுருந்தாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட சொன்னாங்க. இல்லை நான் எனக்கு ப்ரேயர் இருக்குது, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு அவருக்கு ப்ரேயர் பண்ணேன். அவர் நம்மளுடைய ப்ரேயரில் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 பேர். அவங்க எந்த சர்ச்சுக்குமே போகலை. இப்போ பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஃபங்க்ஷனில் நான் அட்டெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் என் கைக்கு வந்த பிறகு அதை நான் சாப்பிட்றதுக்கு லிஸ்ட்டாங்க. அது வந்த உடனே எனக்கு ஞாபகம் இவருடைய ஞாபகம் வந்துச்சு. சரிட்டு இறந்த பிறகு இவரை தான் நான் கூப்பிட போகணும். சொன்னேன், உங்கள் பையன்கிட்ட இதை கொடுக்கலையா, நீ சாப்பிட்றாத அப்படின்னு. கொடுக்கும்போதே சொல்கிறேன், நீ சாப்பிட்றாத, உங்கள் பையன்கிட்ட கொடுங்கன்னு. சரி பாஸ்டர் அப்படின்னாரு. சொல்லிட்டு இப்படி பார்த்தாரு. நான் கார் ஓட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் டேஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பார்த்துக்கியா அப்படின்னு. அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் எடுத்தவரே டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு நான் பார்த்து காரை ஓடுறது அப்படின்னு நிறுத்திட்டு சொன்னேன், இது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பிரசவத்தினுடைய தலைப்பார்க்குயா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இல்லை ஆண்டவர் கேட்டவங்களுக்கு தான் கொடுப்பார். பிரைஸ் காட். அதுதான் ஒரு ரகசியம். கேளுங்கள் தரப்படும். இதுதான் இன்னைக்கு பிரசவமே. கேளுங்கள் தரப்படும். எத்தனை பேர் நான் கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க, நேற்று காலையில் நான் அஜ்மானில் காரில் உட்காந்துருந்தேன். நேற்று ஃபுல் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். ஏன்னா நாளையிலேருந்து நாங்கள் 21 days ஃபாஸ்டிங் 22 பேர் இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். கனடாவில் 2 பேர், சிங்கப்பூரில் 2 பேர், மலேசியாவில் 2 பேர், இந்தியாவில் 2 பேர், இப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் துபாயில் 2 பேர். அது பாஸ்டர் ஜார்ஜின் ஆர்டர். பிரைஸ் லார்ட். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனால் இது ஒரு ஜாயிண்ட் ப்ரேயர். நேற்று ஒரு காலையில் நான் அஜ்மானில் காலையில் உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு ஒரு தூக்கம் அப்படியே வந்துச்சு. அப்போது ஒரு முழு கண்ணாடி, அங்கேருந்து முழு கண்ணாடி வருகிறது என் கைக்கு வர்றதுக்கு முன்னே அது நொறுங்கி தான் வந்துச்சு. ஆண்டவரே என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தது ஒரு சொப்பனத்தை கண்டேன். என்னன்னா, முன்னாடியும் காரு பின்னாடியும் காரு, என் கார் அப்படியே நெருக்கிட்டு இருக்குது. நான் எந்த பக்கமும் போக முடிஞ்சிருச்சு சொப்பனம். பட்டு எழுத சொன்னேன், பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம். பதினாலாவது வசனம், அதாவது 13, 14 வாசிங்க.
ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது. நன்றாக கவனிச்சு வாசிக்கணும். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது. சூரியனை தரித்தது. வரலாற்றிலே இல்லை. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகிமை. ஆண்டவர் இயற்கையை உண்டாக்கினாரே, அதை ஒரு மனிதனுக்காக, ஒரு சந்ததிக்காக, ஒரு தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செய்கிற மகத்துவம் தரித்து நின்றது. பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வசனத்தை இந்த நாட்களில் தரித்து நின்றது? நேற்று சாயங்காலமா என்னோட தம்பி கூப்பிட்டு 40 விசா இருக்குது, நல்ல 1200 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, உங்களால் முடிஞ்சால் ஏழைப்பட்டவங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி தான் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் காட். அவர் என்ன கூப்பிட்டு கேட்குறாரு, 40 பேருக்கு விசா இருக்குது, 400 பேர் எழுதுறாங்க, இவர் 40 பேருக்கு விசா தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பணம் கட்டணும், ஒரு 40,000 பணம் கட்டணும். ஏன்னா அது இந்த விசா லோக்கல் விசா கிடையாது, கவர்மெண்ட் ஸ்டேட்டுடைய விசா. அவர் என்னோட கூப்பிட்டு கேட்குறாரு. இப்போ யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் 3 காரியத்தை நேற்று எனக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று, அதிகாலையிலே நானும் பாஸ்டர் ஜான் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட டெய்லி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே கர்த்தரோடு கூட சில காரியங்களை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? ஒரு திரளான ஜனங்கள் மத்தியில் ஒரு செய்தியை நான் ரசித்து கொண்டிருக்கிறத மட்டும் என்னோட கூட வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவரோடு கூட நான் போயிட்டு வந்த பிறகு வீட்டில் உபவாசத்தில் நான் அமர்ந்து வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், தெளிவாக அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போகிறேன். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்த போகிறேன். என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எல்லாரும் சொல்லுங்க வார்த்தையை. என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். சொன்னேன், ஆண்டவரே என்னை நீ பயன்படுத்த போகிறீர் என்று சொல்லுகிறீர், என்னிடத்துல ஒன்றுமில்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. கரெக்டாக அந்த வார்த்தை சொன்ன பிறகு ஒரு டெலிஃபோன் எனக்கு வந்தது. பாஸ்டர் அவர் சொல்றார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 20,000 மினிமம் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது ஒரு மாசத்திற்கு. உங்களுடைய சாப்பாடு ஊழியத்து உங்களுடைய தேவை. அதை நான் ஒழுங்குபடுத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களா? ஒரு மனிதன் அவரே இன்வால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுடைய ஊழியத்திற்கு 20,000 தேவைப்படுகிறது. 200 குடும்பம் தேவனுடைய ஆராதிக்க வேண்டிய குடும்பம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்காக சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர். இங்க பார்க்கணும், தரித்து நின்றது. சந்திரனும் நின்றது. சூரியனும் நிற்குது, சந்திரனும் நிற்குது. சரி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகல்ல சந்திரனை பார்க்க முடியுமா? கேள்வி. பகல்ல சந்திரனை பார்க்க முடியுமா? வேதத்தை படிச்சவங்க சொல்லுவாங்க, வேதத்தை படிக்காதவங்க சொல்ல முடியாது. பார்க்க முடியும். அது ஸ்டாண்டர்ட் அப்படியே நிற்குது, தரித்து நின்றது. சரி, வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்ப சூரியனையும் சந்திரனும் ஒரே டைம்ல பார்க்க முடிகிறது என்று சொன்னா என்னவா இருந்திருக்க முடியும்? சம்பவங்கள் என்ன இருக்கும்? ஒரே டைம்ல ஒரு அற்புதம் நடக்கணும். இருதயம் கடினப்பட்டிருக்கிற பொழுது அற்புதத்தை பார்க்க முடியாது. விசுவாசத்துல 2 விதமான விசுவாசம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறது வேறு.
ஆனால் விசுவாசம் என்பது என்ன என்றால் நம்பப்படுகிற உறுதி என்று வேதம் சொல்கிறது. எப்படி நம்புறது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரைஸ் காட். நீ விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். சரி, அந்த விசுவாசத்தை தடை பண்ணுகிறதுக்கு, விசுவாசத்தை உறுதி பண்ணாம தடை பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு உருவாக்கப்படுகிறது? சரி, இந்த வசனத்தை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். என்னவா? சூரியனும் தரித்தது, சந்திரன் நின்றது. போறோம். இதனுடைய ஸ்டோரிலாம் யாபேசுடைய புஸ்தகத்துல தான் நிறைய இருக்குது. அது பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியினுடைய நிறைய டீச்சிங் தெரியும். மற்றபடி அவர்களுக்கு அது போன் ஆட்டோமேட்டிக் வரும். பாண்டி ஒண்ணுதான் சொல்றேன். நைன் 9078 போடுது இல்லையா? சரியா? அப்போ ரெண்டு காரியம். தேவனுடைய சமூகத்திலே அதை நிறைவேற்ற கூடாதபடி விசுவாசத்தை எந்த அளவுக்கு பிசாசு நம்மை அந்த பரிசுத்தத்தை விட்டு சீர்குலைக்கிறான் என்பதற்கு சில ஆதாரபூர்வமான வசனங்களை இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். சரி, லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். நன்றாக கவனிக்கணும் வசனத்தை. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்படியா? நன்றாக வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. வசனத்தை நல்லா கேட்பாங்க. காலையில இருந்து நீங்க அவங்கள்ட்ட உட்கார்ந்து வச்சுங்களா, நல்ல வசனத்தை பிரசங்கம் பண்ண சொல்லுங்கப்பா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். பலன் கொடுக்காது இருக்கிறார்கள். என்ன இந்த சிற்றின்பங்களுக்கு என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்கிறாங்க, கேட்டது மாத்திரமல்ல, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினால் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாக அந்த காலத்தினுடைய கிரியைகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யாரு? சத்ரு. சரி, சத்ரு இந்த பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை கூட உங்களை இணைப்பதற்கு காரணம் என்ன? என்ன கொடுத்தீங்க? இடம் கொடுக்குறீங்க. எப்படி இடம் கொடுக்குறீங்க? நீங்க எப்படி இடம் கொடுக்குறீங்க அது பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு போகுவான். எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? ஜெபிக்கணும். ஜெபம். அந்த ஜெபத்துல கூட 3 காரியத்தை ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன பார்க்கிறான்னு கேளுங்களேன். முதலாவது, உன் விசுவாசத்தை துவக்குவதற்கு ஏதுவாக பரிசுத்தம் காணப்பட்டால் தேவ பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். பரிசுத்தம்.
அந்த பரிசுத்தம் என்ற இடத்துக்குள்ளவே உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் என்ன? தெய்வீக பயம் இருந்தால்தான் பரிசுத்தம் உனக்குள்ளவே காணப்படும். அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இல்லை என்று சொன்னால், பரிசுத்தத்துக்குள்ள நீ இல்லாத ஒரு மனுஷனாக காணப்பட்டால் உனக்கு என்னென்ன சம்பவங்கள் நேரிடுகிறது என்று பார்த்தால், அநேக காரியங்களை பிசாசு உனக்கு கொண்டு வருவான். அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஒரு காரியத்தை வசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை சற்று எடுப்போம். மூணாம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஏன்னா தேவனுக்கு முன்பதாக நன்மையும் கிருபையுமாய் இருக்கிறது. Praise the Lord. நன்மையும் கிருபையுமாய் இருக்கிறது. இந்த கிருபையை பிசாசு பொறுக்கி செல்வதற்கு ஏதுவாக கவனிக்கணும். இந்த பிசாசு பொறுக்கி செல்வதற்கு ஏதுவாக முதலில் அவனை எங்கே கை வைக்கிறான் என்று சொன்னால், அவர்களுடைய இருதயத்தை பிசாசு குருடாக மாற்றுகிறான். எப்படி இருதயத்தை குருடாக மாற்றுகிறான்? ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஐயா, இந்த திருச்சபை வளரக்கூடாதுங்கிறதுக்கு 3 பேரால பிசாசு உடைத்து நொறுக்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய வேலை முடிந்து விட்டது. 3 பேர். அந்த 3 பேர் யார் என்று சொன்னால், தேவனை அறிந்தவர்கள். இந்த 3 பேரும் ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி என்னோடு கூட பேசுகிறார். இந்த 3 பேர் உடைக்கிறாங்க. எப்படி? ஒரு ஆள் உடைக்கிறது, அதே இடத்துல இன்னொரு ஆள் உடைக்கிறது, அதே இடத்துல இன்னொரு ஆள் உடைக்கிறது. இந்த 3 அம்புகளும் என்னை பாய்ந்தது தவிர ஆனால் என்னை சேதப்படுத்தவில்லை. Praise God. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன சேதப்படுத்தல? என் விசுவாசத்தை சேதப்படுத்தல, என் பரிசுத்தத்தை சேதப்படுத்தல. இந்த 3 பேருமே ஒரே காரியத்தை தான் உடைச்சிருக்கிறாங்க. எதை? அவர்கள் பரலோகத்தினுடைய தரிசனத்தையும் பரலோகத்தினுடைய ராஜாவுடைய வேலையுமே அவர்கள் தடையாக எழுப்பினார்கள். இந்த தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக உங்கள் மத்தியில் இந்த கொஞ்சம் பேரை வைத்து ஒரு காரியத்தை ஜெபிங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் ஜெபிக்கிற காரியங்களில் கிரியையுள்ள விசுவாசத்தோட ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? என்னையா கிரியையுள்ள விசுவாசம்? கொரிந்துடைய பட்டணத்துல கொடிய தரித்திரங்கள் இருந்தது. அந்த கொடிய தரித்திரத்துல கர்த்தர் என்ன செய்தாரா? கொடுப்பதற்கு அவருடைய இருதயங்களை ஏவினார். கொடிய தரித்திரத்தின் மத்தியில அவர்கள் கொடுப்பதற்கு ஏவினார். ராஜாவினிடத்துல போய், எலியா, எனக்கு ஆகாரம் கிடைக்க வேண்டும், தேசத்துல பஞ்சம் இருக்கிறது என்று சொன்னா, அவனுக்கு நல்ல அரண்மனையினுடைய சாப்பாடு, அவனுக்கு நல்ல புஷ்டியான சாப்பாடு அவனுக்கு என்ன வரும்? கிடைச்சிருக்கும். நிச்சயமா கிடைச்சிருக்காதா? ஒரு நிமிஷத்துல பிசாசானவன் இந்த உலகத்தையும் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு சொல்லுகிறான், நீ என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு உலகத்தை ஒரு நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் காட்டி, நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பார போசாத்தாரே என்று சொல்லி அந்த
பிசாசை கடிந்து கொண்டு போலவே நீயும் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை அடிமையாயிருக்கிற பாவத்தை, வைராக்கியத்தை, கோபத்தை, சண்டையை, பிரிவினையை, விபச்சாரத்தை, விக்கிரக ஆராதனையை, பெண்ணி சூனியத்தை, பிசாசுடைய கிரைகளுக்கு அடிமையாய் காணப்படுகிறதான கிரைகள் உனக்குள்ளே தோன்றுகிற பொழுது அவைகளை விட்டு விலகி வருகிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளவே அவர் கிரை செய்கிறவராய் காணப்படுவார். கிரை செய்ய வேண்டிய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு இருதயத்தை கொடுக்காமலும், நீ பரிசுத்தப்படாமலும், பரிசுத்த அடையாமலும், வசனத்துக்கு கீழ்ப்படியாமலும், தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலும் இப்பிரபஞ்சத்திற்கு நீ அடிமையாயிருக்கிற பொழுது ஒரு காரியம் கூட உனக்கு வெற்றி கிடைப்பது இல்லை. ஒரு காரியம் கூட வெற்றி கிடைக்கும். Praise God. Hallelujah. Hallelujah. ஒரு கேசரி தன் மனைவி இடத்துல கேட்கிறார். அதுக்கு பவுடர் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு பவுடர் இல்லாமலும் செய்யலாம். ஏன் அந்த அம்மா செய்யலங்கிறது தான் முக்கியம். அவர் கேட்கிறார், என்னுடைய ஊழியக்காரனே, நீ யார் இடத்துல எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு இல்லை. யாரை நீ அதிகமாய் நேசிக்கிறாயோ நத்திங் இல்லை. உனக்காக ரட்சிப்பு வேறு இடத்துல வைத்திருக்கிறேன். தனியனுடைய ஸ்டோரியை லைஃப் நன்றாக படித்தவர்கள் சர்ச்சில் இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆல் த பாஸ்டர்ஸ், த பிலீவர்ஸ். சும்மா போல எதிர்கிட்ட பேசியிருந்தவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் முகத்தில் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நத்திங். இன்னும் வரல நீங்க. பாஸ்டர் பார்த்தீங்க 35,000 பேர் இருக்கிறாங்க சபையில. அவருக்கு அனுப்பின மெயிலெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் ஊழியக்காரங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? நொறுங்கி போனார். My God, my heart is broken heart. உடைந்து போகிறது, நொறுங்கி போகிறது. உடைந்து படுத்து அழுது கொண்டே இருந்தார். சிங்கப்பூர்ல இருந்து அருமையான ஊழியக்காரர் சொன்னார், பெண்களோட உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. அவருடைய பொண்ணு எங்க திரும்பி பார்த்தாலா? பெண்களுடைய பொண்ணு நைட் கிளப், தண்ணி அடிக்கிற இடத்துல போய் ஃபுல் ட்ரிங்க்ஸ். அது யாரை கூட்டிட்டு உட்கார தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வெளியில கூட்டிட்டு போனாடா. கேட்டாரா, நீ ஏமா சர்ச்சுக்கு வரல? நான் சர்ச்சுக்கு வரணும்னா நான் போற இடத்துக்கு நீ வரணும். ஓகே, நான் வரேன். எங்க வரணும்? வா, கார் எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டான். ஃபுல் ட்ரிங்க்ஸ், ஃபுல் போதை. அவருடைய இருதயம் பெரியனை பார்த்த பிறகு அந்த எல்லாம் அப்படியே நடுக்கும். என்னடா பெரியனுக்கு வந்துட்டார், இங்க வந்துட்டார். அமைதியாக உட்கார்ந்துருந்தார். நீங்களும் சில சமயங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க சும்மா இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணினீங்கன்னா கர்த்தருடைய யுத்தத்தை பார்க்கவே முடியாது. கீழே வாசிப்போம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவர். எவ்வளவு சிம்பிளா பிசாசு கேட்கிறான் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிற பொழுது அந்த உபவாச நாட்களில் பிசாசு என்ன சொல்றான்? கொஞ்சம் வாசிங்க. பின்பு பிசாசு
பிசாசு அவரை உயர்ந்த மலையின் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து ஒரு நிமிஷத்திலே ஒரே ஒரு நிமிஷத்துல நீ விழுந்து போகிறதுக்கு பல நாள் தேவையில்ல, பல மணி நேரம் தேவையில்ல. வாசிக்கிற வசனம் உனக்குள்ளே கிரியை செய்வதற்கு உன் ஆசீர்வாதத்தை நீ தடை பண்ணி கொண்டு தடையாக நின்று கொண்டிருக்கிற பொழுது உனக்கு பின்னாடி என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. Praise the Lord. Hallelujah. என்ன விஷயத்திலேயே நான் தடையாகிறேன்? நீ ஜெபிக்காம இருப்பதே பெரிய தடை. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற? நான் சொல்றேன் 10 நிமிஷம் பிரேயர் இருக்கும், சில பேருக்கு 5 நிமிஷம் பிரேயர் இருக்கும். ஆமாண்டவரே, நீங்க பகல் முழுவதும் ரொம்ப கடினமான வேலை செஞ்சேன். பகல் முழுவதும் கடினமான வேலை. ஆண்டவரே, பகல் முழுவதும் கடினமான வேலை. சோதனையா என் ஆசீர்வதியும். 2 நிமிஷத்துல நீங்க அப்படியே பிரேயர் பண்ணிட்டு படுத்துருவீங்க. ஆனா ஆண்டவர் அதை பார்க்கிறேன். முதலாவது தன்னுடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? எந்த விஷயத்துல கொடுத்திருக்கோம்? கீழே வாசிப்போம். 4 வசனம். 5 வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமா, தேவன் ஒருவர் தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து. எல்லாரையும் மீட்கணும்னா என்ன செய்யணும்? அவரை ஒப்பு கொடுக்கணும். உன் வாழ்க்கை எல்லாரையும் மீட்கணும்னா, அப்போ நீ இழந்ததை மீட்கப்பட வேண்டுமானால் தடைகள் நீ ஒப்பு கொடுக்கணும். எந்த விஷயத்தில் ஒப்பு கொடுக்கணும்? எந்த விஷயத்தில் ஒப்பு கொடுக்கணும்? எந்த விஷயத்துல? பரிசுத்தத்துல, உன் சிந்தனையில. உனக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. உனக்குள்ளே காணப்படுகிற அந்த சிந்தனை, உனக்குள்ளே காணப்படுகிற வைராக்கியங்கள், உனக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகள், உனக்குள்ளே காணப்படுகிற வைராக்கியத்தினுடைய வேர், praise the Lord, அதை எல்லாத்தையும் கொண்டு விட்டு என்னவா நீக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் கூட உன்னுடைய இருதயத்துக்குள்ள அது இருக்கவே கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. praise the Lord. அவர் தெரியும் நீ என்ன பண்ணிக்கிறத. praise the Lord. hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த விஷயத்துல மனம் திரும்ப வேண்டும்? பரிசுத்தத்துல மனம் திரும்ப வேண்டும். வேதத்தை படிக்க முடியலன்னு சொல்றது பிசாசு உனக்கு கொண்டு வருகிற சோர்வு. பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்றது உன்னுடைய பலவீனம். praise the Lord. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நற்கிரியைகளை என்ன காண்பிக்க முடியும்? நற்கிரியைகள் என்ன? நற்கிரியைகள் என்ன? சொல்லுங்க.
பத்திரிகையில் என்ன? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுது. ஒரு கவிதை எக்ஸாம் என்ன இல்லை மற்றவங்களுக்கு? இந்த தேசத்தில் துபாயில் என்ன இல்லை? எல்லாம் சம்பாதிக்க வந்துருக்காங்க. அடுத்தவங்களுக்கு பொல்லாமே தீமை செய்ய. முதல்ல அடுத்தவங்கிறதுக்கு முன்னதாக உனக்குள்ளே வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீ தீங்கு செய்யாத. நீ அடுத்த மனுஷனே பார்க்காத. என்ன பரிசுத்த ஆவியானவருக்கு தீங்கு செய்யற? ரெண்டு காரியத்தை பார்க்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு. தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா. தேவ வசனம் எப்படியே தூஷிக்கப்படுது? ஏயா சர்ச்சுக்கு வரல, பாஸ்டர் சரியில்லை, நான் போகலங்க. ஏயா சர்ச்சுக்கு வரல, கம்பெனியில சரியில்லை, போகலீங்க. ஏயா சர்ச்சுக்கு வரல, நைட்டு ஃபுல்லா டிவி பார்த்துட்டு நான் வரலைங்க. ஏயா சபைக்கு வரல, மனசு சரியில்லைங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரசாசு உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். Praise the Lord. 8ஆம் வசனத்தை வாசிங்க. எதிரியானவன் உங்களை குறித்து உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக ஒன்றுமே இல்லை. ஏன் ஒண்ணுமே இல்லை? Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன வசனம்? இதுக்கு என்ன பேசுறது? எதிரியானவன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறேன். Praise God. ஆமென். பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அந்த சந்தோஷத்துல மறக்க முடியாதது. என்னுடைய வீட்டுக்கு ஒரு தங்குறதுக்காக வந்தாரு. வீட்டில் தங்குறதுக்காக பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. மதியானம் நல்ல சாப்பாடு கொடுத்தேன். நேற்றுக்கு முதல் நாள் புதன்கிழமை நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஜோம் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு மனுஷன் கூட தங்கவே கூடாது. Praise God. ஒரு அழகிய சொல்லலாம். நைட்டு 11:30 மணிக்கு அந்த மனுஷன் தங்குறதுக்கு ஒரு ரூமையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஒரு தேவ மனுஷன் மூலமாக கொண்டு விட்டுட்டு சொன்னேன், மனுஷனை சிநேகிக்கணும், அதை காட்டிலும் மனுஷனுடைய கிரியைகளை புரிந்து கொள்ளணும். 20 years இந்த மனுஷனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். 20 வருஷம். உங்களெல்லாம் அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சவர். வீட்டில் தங்க வைக்கவே இல்லை, நல்ல சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் போயிட்டு என்ன செஞ்சேன்? ஏன்னா வசனம் சொல்லி, எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். ஐயா, இந்த வசனத்தை நீ குற்றம் கண்டுபிடிக்காமலும் பின்னாடியே போய் நிற்காமலும் பேசல. ஒரு மனுஷன் ஒரு மனிதன்கிட்ட போய் சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல? ஐயா ஜார்ஜி பயங்கரமான திருடன். ஃபர்ஸ்ட் மனுஷங்க சொல்றதுனால என்ன சொல்றாப்ல? பயங்கரமான திருடன், ஜார்ஜி திருடையா,
அவனை கொண்டு போய் சபையில வச்சிருக்காரு, சபை திருடிட்டு போ அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்றாப்புல, திருடையா உங்களுக்கு தெரியாதியா? அந்த மனுஷன் சொல்லிருக்காப்புல, ஜார்ஜி திருடன் இல்லை, திருடனா தான். அதற்குரிய தண்டனை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவிச்சுட்டும் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்ல, நீ திருடனா மாறாதே. முதல்ல என்னுடைய ஆபீஸ் விட்டு கீழே வெளியிடும். பிரைஸ் காட். அப்படியே வெட்கப்பட்டு போய் அந்த மனுஷன் போய் சொல்றாங்களே, எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன், ஆனா ஒரு மனுஷனை என்னால ஏமாத்த முடியல. நான் எல்லாரையும் ஏமாத்தி இருக்கிறேன், ஆனா ஒரு மனுஷனை என்னால ஏமாத்த முடியல. இந்த ஒரு மனுஷனை நான் ஏமாத்திட்டேன்னா என் காரியத்தில் நான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய வாசிங்க. தீத்து முதலாவது அதிகாரம் 10:9 வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும். ஆரோக்கியமான உபதேசத்துல ரொம்ப சந்தோஷமா போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன சந்தோஷம் தெரியுங்க? ஆண்டவரை ஏமாற்றுகிற காரியங்கள்ல, ஆண்டவரை ஏமாற்றுகிற காரியங்கள்ல தன்னை தான் ஏமாற்றிக் கொள்ளுகிறார். எப்படி ஏமாறான்? அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, அவள் வாழ்க்கையில தூய்மை இல்லை, அவள் வாழ்க்கையில உண்மை இல்லை, அவள் வாழ்க்கையில என்ன இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. நீங்க நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். சத்தியத்தை பைபிளை ஒழுங்கா படிக்காதவர்களுக்கு தான் மிகப்பெரிய அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் போகிறவர்களை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேவாசிங்க. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அழைப்பு சொல்லலாம். ஹல்லேலூயா. வசனத்தை பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். வசனத்தை நன்றாக பற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிற ஆவியும் இல்லை, மந்திரவாதங்களும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். Praise the Lord. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஒண்ணு கூட ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் தெரியுங்களா? ஆண்டவருடைய முகத்துல காரி துப்பி பார்த்தாங்க, தலையில முள்முடி அடிச்சு பார்த்தாங்க, காரி துப்புனாங்க, கேவலமா பேசினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை மீட்பதற்காக மனுஷனுடைய கைகளிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லா ஆயுதத்தையும் ஒரு மனுஷன் பயன்படுத்தி பார்த்தான், முடியல. எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்தான், முடியல. கடைசி கட்டம் அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னா, அவனால தாங்க முடியாம என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான்.
ஆனா அந்த முடிவுக்கு வரும் பொழுது அவனுடைய முடிவு கர்த்தருடைய கையில மிகவும் மோசமாக மாறிவிட்டது. பேசலாம். யார் அந்த மனுஷன்? வேதத்தின்படி யாரு? கரெக்டா சொல்லுங்க, யாரு? யூதாஸ் காரியத்து. என்ன வேணும்? கிரேக்கனுடைய இதுல யாபேசுடைய புத்தகத்திலையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அவருடைய நோக்கம் என்ன வந்திருக்கும் நினைக்கிறீங்க? நான் சொல்லுவோம் இல்ல, இதோட நம்ம ஒரு ஆளு செட்டில் ஆகிடலாம்.